Hi students, happy morning. இன்னைக்கு லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ல் a nice cup of tea அப்படின்றது தான். டீயை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 11 டிப்ஸ் கொடுத்துருக்காருங்க. என்ன 11 டிப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற தேயிலை வந்து இந்தியாவில் அல்லது சிலோனில் இருந்து இருக்கணும். யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், பீங்கான் பாத்திரமாக இருக்கணும். அலுமினியத்துலேயோ வேறு சில்வர்லேயோ மேக் பண்ண பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா டீ அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது. ஃபஸ்ட்டு டீ வந்து ரெடி பண்ணும்போது பால் ஊற்றணுமா இல்லை தேயிலையை கலந்த தண்ணீரை ஊற்றணுமா அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற அந்த எத்தனை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து தேயிலை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எந்த அளவில் போடணும்னு சொல்லியிருக்காரு, சுகர் போட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 11 டிப்ஸ் நமக்கு வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லெசனுடைய தீமுன்னு பார்த்துக்கிட்டோம்னா பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. ஒரு டீ எப்படி நம்ம ப்ராப்பராக போடணுன்றதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பட் இப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இந்த லெசனை படித்து பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 11 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு டீ மேக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. பட் சுகரே இல்லாமல் டீ குடிக்கிறத பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சுகர் இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான டீ குடிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தட்ஸ்லாம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த லெசனை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, இந்த லெசனில் லைன் பை லைன் சம்மரி அடுத்து வருது, அதை பார்த்துடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா லெசனுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட 7th 8th 9th 10th 11th 12th எல்லா வீடியோஸும் கவர் பண்ணுறோம். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு 12th ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறேன். 12th லெசனை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அடுத்து நமக்கு ஷார்ட் கொஸ்டின், பேராகிராஃப், புக் பேக் எக்ஸசைஸ் வந்து வரும். இப்போது டைரெக்டாக நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் ஆன்சர் மட்டும் வீடியோ போட்டுடலாம். பட் எனக்கு வந்து அது சரியாக படலை. ஒரு லெசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய 2 மார்க்கு 5 மார்க்கு அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. அதனால தான் ஸோ இந்த இதை இன்றைக்கி பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு இந்த லெசனுடைய புக் பேக் வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்ற கணக்குக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 டேஸில் வந்து எல்லா 12th உள்ள எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண பார்க்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. A nice cup of tea, George Orwell. யூனிட் 2ல் A nice cup of tea அப்படின்ற ஒரு லெசன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா இது A nice cup of tea அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா, எப்படி டீ வந்து சூப்பராக போடலாம் அப்படின்னு ஆர்தர் வந்து நமக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. அதுதான் இந்த லெசன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போயுமே அபவுட் த ஆர்த்தர் பார்ப்போம். ஸோ ஆர்த்தர் நோட்டில் எரிக் ஆர்த்தர் அப்படின்றது இவருடைய ஒரிஜினல் நேம். 25 ஜூன் 1903 அதிலிருந்து 1950 வரைக்கும் இருந்திருக்காரு. இவருடைய பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் ஜார்ஜ் ஆர்வெல். இவருடைய நேம் வந்து ஆக்சுவலாக வேறு, பட் பென் நேம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா புனைப்பெயர் அப்படின்னு. இவருடைய புனைப்பெயர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் who work is marked by clear prose, awareness of social inequality, opposition to totalitarianism and candid support of democratic socialism. இது எல்லாமே அவர் எழுதின ஒர்க்கில் வந்து மிக முக்கியமான தீமாக இருக்கும். ஸோ இவருடைய ஒர்க்கில் வந்து ப்ரோஸ் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக அவருடைய லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்டு ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்டு ஜேர்னலிசம். இவர் வந்து நிறைய வந்து லிட்டரரி கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு. ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே குறை சொல்கிறது, குறைய மட்டும் நம்ம சொல்கிறது அப்படின்ற மீனிங்கில் இப்போ இருக்குது. பட் கிரிட்டிசிசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணுறது. அனலைஸ் பண்ணும்போது நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். ஸோ இவர் வந்து ஒரு பெஸ்ட்டு கிரிட்டிக். நிறையா ஒர்க்கை வந்து நிறையா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. பொயட்ரி நல்லா எழுதுவார். ஜேர்னலிசம் நிறைய ஜேர்னல்ஸ் எழுதியிருக்காரு. அப்படி எழுதின நிறைய ஜேர்னல்ஸில் ஒரு எஸ்ஏயில் தான் நமக்கு வந்து இப்போ இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுல A nice cup of tea அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து நிறைய நாவல்லாம் எழுதியிருக்கார். நாவல் அப்படின்றது ஒரு என்டையர் புக்கு, நல்லா பெரிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பட் நாவலா அப்படின்றது ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கும் ஒரு நாவலுக்கும் நடுவில் உள்ள மீடியமான சைஸில் இருக்கும். அனிமல் ஃபார்ம் அப்படின்றது இவர் எழுதின மிக முக்கியமான ஒரு ஒர்க்கு. இன் 2008 த டைம்ஸ் ரேங்க்டு ஹிஸ் செகண்ட் ஆன் லிஸ்ட் ஆஃப் த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945. ஒரு 50 ரைட்டர்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ் வந்து இவர் அப்படின்ற, அதாவது 2வது அப்படின்ற ஒரு இதை வந்து த டைம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இவருக்கு கொடுத்துருக்கு. சரி, இப்போ ஒரிஜினல் லெசன் பார்க்கலாம். A nice cup of tea அப்படின்றது
ஸோ இதில் வந்து சில பிக்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீ தேயிலை தோட்டத்தில் எப்படி வேலை பார்ப்பாங்க, அந்த எப்படி வந்து நமக்கு வந்து டீ லீவ்ஸ் வந்து ரெடி ஆகுது அப்படின்றத பற்றின சில விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து லெசன் இங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரீட் த ஃபாலோவிங் எஸ்ஸே இன் விச் சார்ஜ் ஆர்வெல் ஹைலைட்ஸ் த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ நைஸ் கப் ஆஃப் டீ. ஸோ ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ வந்து உருவாக்குறதுல ரொம்ப தனித்துவம் மிக்க சில விஷயங்களை வந்து நமக்கு இந்த இடத்துல இவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned. நம்ம வந்து ஒரு குக் பண்ணுறதுக்கு உண்டான மேனுவலை செக் பண்ணும்போது இல்லை குக் பண்ணுறதுக்கு உண்டான புக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் நமக்கு டீ எப்படி போடணும் அப்படின்றது மேக்ஸிமம் அந்த இடத்துல மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா ஆர் அட் மோஸ்ட் யூ வில் ஃபைண்ட் எ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் sketchy instructions which gives no rules on several of the most important points. அதுலேயும் இருந்தாலும் ஜஸ்ட்டு இப்படி அப்படின்னு ஷேலோவாக கொடுத்துருப்பாங்களே தவிர பெர்ஃபெக்டாக ஒரு டீ எப்படி போடணும் அப்படின்றத எந்த புக்லேயுமே வந்து நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் கியூரியஸ் நாட் ஓன்லி பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன் இன் திஸ் கண்ட்ரி அஸ் வெல் அஸ் இர் அப்படின்னா அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட். ஸோ அந்த டீ அப்படின்றது நம்ம குடிக்கிறது நாகரிகம் வளர்ந்த நாடுகளில் ஒரு பழக்கமாக இருந்தாலும் அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டதா இருந்தாலும் ஒரு டீயை வந்து எப்படி போடணும் அப்படின்றதுல வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இங்கே வென் ஐ லுக் த்ரூ மை ஓன் ரெசிபி ஃபார் த பெர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ ஐ ஃபைண்ட் நோ ஃபியூவர் தென் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ். இங்கே வந்து நான் வந்து ஒரு 11 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் எப்படி டீ கொடுக்கணும் டீ போடணும் அப்படின்றத பற்றி. அண்ட் பெர்ஹாப்ஸ் 2 of them there would be pretty general argument. அந்த 11 பாயிண்ட்ஸில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் 4 others are accurately controversial. 4 வந்து அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். கான்ட்ரவர்ஷியல் அப்படின்றது சில இடத்துல பண்ணலாமாங்க, சில இடத்துல பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ நான் சொல்கிற 2 பாயிண்ட் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும், 4 பாயிண்ட் வந்து அப்படியே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஹியர் ஆர் மை ஓன் 11 ரூல்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரிகார்ட் அஸ் கோல்டன். ஸோ எது எப்படி இருந்தாலும் இங்கே அந்த 11 பாயிண்ட்டையும் நான் கொடுக்கேன். இந்த 11 பாயிண்ட்டும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு கோல்டன் ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படி என்னதான்ப்பா அந்த டீ போடுறதுல 11 பாயிண்ட் சொல்கிறாருல அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டீ நம்ம போடணும் அப்படின்னா ஒன்று இந்தியாவில் விளைஞ்ச தேயிலையை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா சிலோனில் விளைஞ்ச தேயிலையை நம்ம யூஸ் பண்ணணும். சைனா டீ ஹேஸ் virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. ஸோ இங்கே சைனாவிலையும் டீ வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சைனாவில் குடிக்கிற டீ வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், காசு கம்மியானதாக இருக்கும். ஆனால் அதை நம்ம குடிக்கும்போது ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்காது, நம்மளை வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது அதில் இருக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட். ஒரு டீயை குடிக்கும் அப்படின்னம்னா நம்ம வந்து நேர்மறை சிந்தனை அதிகமாக நமக்கு வரணும், பிரேவாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப வைஸாக வந்து ஞானம் உள்ளவனாக நம்ம திங்க் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு டீ குடித்தா நமக்கு வந்து அந்த மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே எனி ஒன் ஹூ ஹேஸ் யூஸ்டு தட் கம்ஃபர்டிங் ஃப்ரேஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ இன்வேரியபிளி மீன்ஸ் இண்டியன் டீ. ஸோ யார் வந்து அப்படி யூஸ் பண்ணாலும் அப்படி என்ன சொன்னாலும் இந்தியன் டீ அப்படின்றத குடித்தா மட்டும்தான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியாவில் உள்ள அல்லது சிலோனில் உள்ள தேயிலையை நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், செகண்ட்லி tea should be made in small quantities, that is in a teapot. Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron taste of grease and whitewash. செகண்ட் என்ன சொல்கிறான்னா, டீ வந்து சின்ன அளவில் தான் மேக் பண்ணணும், பெரிய பாத்திரத்தில் மேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு ஏர்ன் அப்படின்றது மண் சட்டி அல்லது சில களிமண்கள் சில பீங்கான்களால் செய்யப்பட்ட பாத்திரம்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு மிலிட்ரி கேம்ப்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய சட்டியில் பண்ணுவாங்க, அலுமினிய சட்டி மாதிரி. ஸோ அதில் வந்து டீ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள அந்த கிரீஸும் அதில் வந்து அந்த முலாம் பூசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசாயனத்தினுடைய ஸ்மெல்லும் அந்த டீயில் வரும். அதனால் the teapot should be made of china
ஆர் ஈத்தன்வேர். ஸோ அந்த அந்த டீ பாட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து டீ போடக்கூடிய அந்த பானை, அது வந்து ஒன்று சைனாவில் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கணும். அதாவது சைனீஸில் உள்ள அந்த பீங்கா பாத்திரம். சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. ஒருவேளை அது இல்லாமல் நம்ம சில்வர்லையோ பிரிட்டானியா அப்படின்ற ஒரு அது தனி வகையான ஒரு இது, அதுலேயோ நம்ம வந்து டீ போட்டோம் அப்படின்னம்னா அது கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும் சொன்னதை விட. அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் ஒர்ஸ். இந்த மாதிரி எனாமல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது மொத்தத்துக்கு டீயினுடைய டேஸ்ட்டையே மாற்றிடும். தோ கியூரியஸ்லி இனாஃப் எ பியூடர் டீ பாட் எ ரேர்லி நவடேஸ் இஸ் நாட் ஸோ பேட். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம், ரெண்டாவது ரூலில் வந்து அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, டீ கொஞ்சம் தான் போடணும், பெரிய லெவலில் மாஸ் லெவலில் போடக்கூடாது. அப்படி கொஞ்சம் போடுற டீயும் எதில் இருக்கணும் அப்படின்னா URN அப்படின்றது வந்து மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த மெட்டலில் செய்யப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் டீயினுடைய தன்மையை அது மாற்றிடும் அப்படின்றாரு. தேர்ட்லி, த பார்ட்ஸ் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். This is better done by placing on it a hob than by usually method of swailing it out as hot water. அதாவது ஹாட் வாட்டர், ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து டீயில் போடுறதுக்கு பதிலாக நல்ல பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நார்மலான அல்லது கொதிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தேயிலையை போடுறது தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்லி, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, டீ வந்து சில பேர் நம்ம லைட் டீ குடிப்போம், மீடியம் டீ குடிப்போம், பட் டீ அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. அதாவது ஒரு சின்ன பாட்டில் வந்து குவார்ட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து டீ போடுறோம் அப்படின்னா பானையில், அதில் வந்து 6 டீஸ்பூன் நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னா அந்த தேயிலை வந்து போடணும். In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. But I mentioned that one strong cup of tea is better than 20 weeks once. All true tea lovers not only like their tea strong, but like it a little stronger with each year that passes, a fact which is recognized in the extra ration issue to old age pensioners. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கப் ஆஃப் டீக்கு வந்து நம்ம 6 டீஸ்பூன் வந்து தேயிலை போடுறது அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகம். அப்படி போடக்கூடிய அந்த தேயிலை வந்து நம்ம ரேஷனில் கொடுக்குற தேயிலை வச்சு நம்மளால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீ நம்ம குடித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே நம்ம ஒரு டீ குடித்தா போதும், அந்த அளவுக்கு அதனுடைய வந்து தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபிஃப்த்லி, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட். நோ ஸ்ட்ரைனர்ஸ், மஸ்லிம் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரெஷன் த டீ. ஸோ டீ லீவ்ஸை வந்து நம்ம வந்து தேயிலையாக இருக்கக்கூடிய அந்த இலைகளையோ நம்ம வந்து போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த வந்து பாத்திரத்தில் போடணும். நம்ம டீ கடையில் இருக்கிற மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே தேயிலையை போட்டு அதில் வந்து நம்ம சக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னோம்னா ஸோ டீயினுடைய தன்மையையும் அதனுடைய அந்த ஒரிஜினலுடைய எசன்ஸையும் நமக்கு டீயில் வந்து படர விடாதுக்கு அது தடுத்துரும். ஸோ இன் சம் கண்ட்ரீஸ், teapots are fitted with the little tangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot, it never infuses properly. சில ஊரில் சில கண்ட்ரிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டீ லீவ்ஸை கொதிக்க விட்டு அதை வந்து ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு அது மூலமாக வந்து அவங்க காப்பிலேயோ அல்ல அந்த டீலேயோ வந்து படர விடுறாங்க. பட் அப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒழுங்காக இன்ஃப்யூஸ் ஆகாது, அதாவது அந்த தேயிலை வந்து அந்த தேயிலை தண்ணியோட ஒழுங்காக வந்து கலக்காது அப்படின்னு சொல்கிறாரு. Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep on the flame which one pour. Some people add that one should only use water that has been freshly. அதே மாதிரி நம்ம வாட்டர் வந்து அதில் எப்படி ஊற்றணும் அப்படின்னா, கொதிக்க வச்சு நம்ம இப்போ டீ போட போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் கொதிக்க வச்சு கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை எடுத்து நம்ம வந்து டீயில் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாட்டரை அப்படியே எடுத்து ஊற்றுறாங்க. பட் அதுவும் ஒரு நல்ல மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. brought to the boil, but I have never noticed that it makes any different. பட் நம்ம வந்து அப்போ கொதிக்க வச்சு அதில் வந்து தேயிலையில் போட்டு திரும்ப வந்து கொதிக்க வச்சு டீ மேக் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை ஏற்கனவே கெட்டில், அதாவது நம்ம வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருப்போம், அப்படி இருக்கிற ஒரு தண்ணியை எடுத்து நம்ம வந்து டீ மேக் பண்ணுறதா இருக்கலாம். ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணாதோ அப்படின்னு அவர் சொல்கிறார்.
Seventhly, after making the tea, one should stir it, or better, give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செவன்த்லி வந்து நம்ம வந்து டீ போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நல்ல ரவுண்டான ஒரு நம்ம ஊரில் இருக்க டம்ளர் மாதிரியான ஒரு பாத்திரத்தில் தான் ஊற்றணும். ஏன் அப்படின்னா, அப்படி ஊற்றும்போது தான் அந்த கப்பில் உள்ள அந்த டீ வந்து அதனுடைய அந்த டீ இலைகள் வந்து சரியான இடத்துல வந்து செட்டில் ஆகும் அப்படின்றார். எய்த்லி, ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் எ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப், தட் இஸ் த cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup hold more, and with the other kind one's tea is always half cold before one has well started on it. ஸோ எயித் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம குடிக்கிற அந்த கப்பு வந்து ஏற்கனவே ரவுண்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா அப்போ தான் அந்த தேயிலை வந்து கரெக்டாக கீழே வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கப்லையோ இல்லை வந்து ஒரு மாதிரி வந்து பெரிய அகலமான கப்லையோ டீ குடிக்கக்கூடாது. ரவுண்டாக உயரமாக நம்ம ஊரில் இருக்க மாதிரியான ஒரு சில்வர் கிளாஸ் மாதிரியான கப்பில் தான் டீ குடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய அகலமான கப்பில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஹீட் உடனே போயிடும். ஹீட்டு இல்லாத ஒரு டீயை குடிக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நைன்த்லி, ஒன் ஷுட் போர் த cream ஆஃப் த மில்க் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் a tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. அடுத்து நைன்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ வந்து மில்க் ஊற்றும்போது மில்கை வந்து நல்லா சூடு பண்ணும்போது அது மேலே நுரை வரும். ஸோ அந்த நுரையை என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் டீ கப்பில் வந்து நம்ம வந்து டீ ஊற்றணும். நுரையோடு நம்ம வந்து டீ ஆற்றிட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான டேஸ்ட் வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 10th, ஒன் ஷுட் போர் டீ இன்டு த கப் ஃபர்ஸ்ட். திஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். அதாவது அவர் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலாக சொல்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த பாயிண்ட்டும் ஒன்று. என்ன அப்படின்னா, டீ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றணும்னு இவர் சொல்கிறார். பட் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் டீ வந்து நம்ம அதாவது தேயிலையை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம பாலில் ஊற்றணும் அப்படின்றது பல நாடுகளில் சொல்லக்கூடிய ஒன்று. இண்டீட் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் there are probably two schools of thought. One, the subject, the milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in the first and stirring as one pour, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put into the much milk if one does it the other way around. அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிரிட்டிஷில் பல ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மில்கை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேயிலையை போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேயிலையை நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மில்கை விடணும். அப்போ தான் எந்த அளவில் நமக்கு வந்து அந்த டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்லி, டீ அன்லெஸ் ஒன் இஸ் ட்ரிங்கிங் இன் த ரஷ்யன் ஸ்டைல். கடைசியாக நம்ம டீ குடிக்கிறத பற்றி சொல்கிறாரு. 11th பாயிண்ட்டு, நம்ம டீ குடிக்கிறது வந்து ரஷ்யன் ஸ்டைலில் குடிக்கணும். ஒன் ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர். ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் இன் எ மைனாரிட்டி ஹியர். ரஷ்யனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீ குடிக்கும் போது அந்த டீயில் வந்து சுகர் இல்லாமல் தான் அவங்க குடிக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கம்மியான மக்கள் தான் டீ குடிக்கும்போது சுகர் இல்லாமல் குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஹவு can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar on it? ஆனால் நிறைய பேர் வந்து டீ குடிக்கிறதே வந்து கொஞ்சம் சூடாக அதில் சுகர் இருக்குது அப்படின்றதுனால தான் டீயே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் would be equally reasonable to put in a pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea. You are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. ஸோ நீங்கள் அப்படி வந்து நீங்கள் டீ குடிக்கிறதா இருந்தால் சுகர் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது வந்து சுகரைத்தானே தவிர டீயே கிடையாது. அப்படி நீங்கள் வந்து உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு சுகர் கலந்த ஒரு சூடான ஒரு இதை தான் நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து சுகரை கலந்து குடிக்கிறது உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. Some people would answer that they don't like tea in itself, that they only drink in it in order to warmed and stimulated. இன்னும் சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், டீ குடிக்கிறது அப்படின்றது சுத்தமாக எனக்கு பிடிக்காது, நான் வந்து கொஞ்சம் சூடாக ஏதாவது ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி குடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீ அப்படின்றத குடிக்கிறேன். அண்ட் தே நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் அவே,
To those misguided people, I would say, try drinking tea without sugar or for, say, a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. அதாவது நீங்கள் வந்து டீ குடிக்காமல் எனக்கு டீ குடிக்க மாட்டேன், சும்மா வந்து ஒரு ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு தான் குடிக்கேன், அதுக்கு எனக்கு ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு தவறான ஒன்று. நீங்கள் மறுபடியும் வந்து டீயை வந்து கொஞ்சம் சுகர் இல்லாமல் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி அடுத்து நீங்கள் எப்பயுமே வந்து டீயில் வந்து சுகர் போட்டு குடிக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் ஆர் நாட் ஓன்லி கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் டு அரைஸ் இன் எ கனெக்ஷன் வித் த டீ ட்ரிங்கிங், பட் தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டில்ஸ் த ஹோல் பிஸ்னஸ் ஹேஸ் பிகம் சப்டிலைஸ்டு அப்படின்னு இவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த டீ குடிக்கிறது டீ போடுறதுல மட்டும் இந்த கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் வந்து மாறுபட்ட சிந்தனைகள் கிடையாது, அந்த டீயை விற்கிறதும் பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் இந்த மாறுபட்ட சிந்தனைகள் வந்து நிறையாவே ப்ளே பண்ணுது. தேர் இஸ் ஆல்சோ த மிஸ்டீரியஸ் சோசியல் எடிக்வேட் சரௌண்டிங் த டீ பாட், ஒய் இட் இஸ் கன்சிடர் வல்கர் டு ட்ரிங்க் அவுட் ஆஃப் யுவர் சாசர் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அண்ட் மச் might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. ஸோ டீ அப்படின்றது வந்து நம்ம காலத்தில் நம்ம இப்போ வந்து நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக குடிக்கிறோம், ஆனால் அந்த டீ அப்படின்றத பல விஷயத்துக்கு மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க மூட நம்பிக்கையில். டீ அந்த தேயிலையை வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வரக்கூடிய விருந்தாளுங்க வர்றது, அப்புறம் வந்து ரேபிட்டுக்கு வந்து அந்த தேயிலையை கொடுக்கறது, எங்கேயாவது நமக்கு வந்து பேர்ன்ஸ் அதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு தேயிலையை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து கார்பெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேயிலை யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் தேயிலையை வச்சு. இட் இஸ் ஒர்த் பேயிங் அட்டென்ஷன் டு சச் டீட்டெயில்ஸ் அச் வார்மிங் த பாட் அண்ட் யூஸிங் வாட்டர் தட் இஸ் ரியலி பாயிலிங், ஸோ அஸ் டு மேக் குவைட் ஷுர் ஆஃப் wringing out of one's ration the 20 good strong cups of that 2 ounce properly handled ought to represent. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து திங்ஸுக்கு வந்து தேயிலை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு 2 ounce தேயிலையை வச்சுட்டு 20 cups ஆஃப் த டீ உண்டாக்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப சிம்பிள், கிரிட்டிக்கலான லெசன்லாம் கிடையாது. டீ போடணும், அப்படி போடுற டீயை எப்படி தெளிவாக போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு 11 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இந்த லெசனில் கிடையாது. ஓகே, இந்த லெசன் ரிலேட்டடான 2 மார்க் கொஸ்டின்ஸ், பேராகிராஃப், புக் பேக் எக்ஸசைஸ் நமக்கு நாளைக்கே நம்முடைய சேனல் அப்லோட் ஆயிரும். ஸோ நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டு 12க்குன்னு தனியாக இருக்கும், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட்டு, அதில் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தவிர வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோஸுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, செப்பரேட் வீடியோ போட்டுருவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே கேட்குறீங்க வீடியோ, பட் ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 12th ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா டாப்பிக்கும் வீடியோ நாங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிடுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.